வணக்கம் நண்பர்களே. நம்ம அனைவருமே விரும்பி சாப்பிடும் உணவுகளில் சிக்கன் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குது. சிக்கனில் புரதச்சத்து அதிகம், உடலுக்கு சக்தி தரக்கூடியது, தசைகளை வலுப்படுத்தக்கூடியது. ஆனால் எவ்வளவு நல்ல உணவாக இருந்தாலும் சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு, வயிறு உப்பசம், அசிடிட்டி, சிலருக்கு ஒவ்வாமை, சிலருக்கு வெண்புள்ளிகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்னைக்கு வீடியோவில் சிக்கனுடன் தவிர்க்க வேண்டிய 8 உணவு சேர்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம 7வது மற்றும் 8வது உணவு சேர்க்கை பலருக்கும் தெரியாத முக்கிய தகவல்களாக இருக்கிறது. ஸோ அதனால வீடியோ முழுமையா பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய அந்த தவறான சேர்க்கை என்னன்னா சிக்கன் ப்ளஸ் பால் தாங்க. பலரும் சிக்கன் சாப்பிட்ட உடனே பால் குடிக்கும் பழக்கம் வச்சிருப்பாங்க. ஆனால் சிலருக்கு இந்த சேர்க்கை செரிமான சிக்கலை ஏற்படுத்தலாம். சிக்கன் ஒரு ஹை புரோட்டீன் ஃபுட்டு. அதில் நிறைய புரதம் இருக்குது. பாலுலையும் அதே மாதிரி புரதம் நிறையாவே இருக்குது. ரெண்டையும் ஒரே நேரத்தில் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது வயிறு கனமான ஒரு உணர்வு ஏற்படும், செரிமானம் மெதுவாகும், வயிறு உப்பசம் ஏற்படும், சிலருக்கு வாய்வு பிரச்சனை அதிகரிக்கும், சிலருக்கு புள்ளிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு அதிக பாதிப்பு ஏற்படும்னா வயதானவர்களுக்கு, அடுத்து செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கடுமையாக இருக்கலாம். அதனால ஒருபோதும் இந்த ஒரு சேர்க்கையை எடுக்கிறது ரொம்பவே தவறு. என்ன செய்யலாம்னா, சிக்கன் சாப்பிட்ட பிறகு குறைந்தது 2 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா பாலை குடிச்சிட்டு 2 மணி நேரம் இடைவெளி விட்டு சிக்கன் சாப்பிட்றது ரொம்பவே சிறந்தது. அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா சிக்கன் ப்ளஸ் யோகாட் தாங்க. இது அதிக அளவில் பிரபலமாயிட்டு இருக்கு. சிக்கன் மற்றும் தயிர் சேர்த்து சாப்பிட்ற பல உணவுகள் இருக்குது. ஆனால் அதிக அளவில் சாப்பிடும்போது சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். இது எல்லாருக்கும் பிரச்சனையை தரும்னு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாக பொறுத்து இது மாறுபடும். ஒருத்தவங்களுக்கு எதுவுமே செய்யாது, ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை பண்ணும். ஏங்க, வருமுன் காப்பதே சிறந்தது தானே. அதனால தான் சொல்கிறோம். ஸோ தயிர் குளிர்ச்சியான உறவு. அதாவது சிக்கன் ரொம்பவுமே வெப்பத்தன்மை கொண்டது, அதாவது ஹீட்டு. சிக்கன் சாப்பிட்றது ரெண்டுமே சேரும்போது, ஏன்னா இது எதிர் வினைகளை கொண்டதில் குளிர்ச்சி வெப்பம் ஆப்போசிட்டு. சிலருக்கு இதனால என்ன ஆகும்னா வயிற்றில் செரிமான பிரச்சனை ஏற்படும், சளி அதிகரிக்கும், செரிமான கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக சிறிய அளவில் நம்ம சிக்கன் ப்ளஸ் தயிர் எடுத்துக்கிறது சிலருக்கு ஒன்றும் பண்ணாது. அதிக அளவில் பயன்படுத்தாதீர்கள். அடுத்து நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா சிக்கன் ப்ளஸ் அதிக ஆயிலில் பொரிச்சு வறுத்த உணவுகள் தான். சிக்கன் ஃப்ரை கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சிப்ஸு, ஃப்ரைடு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதெல்லாம் பழக்கமாக பலருக்கும் இருக்குது. ஆனால் இதை தினமும் அவங்க எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா என்ன ஆகும்னா உடலில் அதிகப்படியான கொழுப்பு. ஸோ ரெண்டும், சிக்கனும் சரி அந்த ஆயிலில் பொரிச்சு வறுத்தது ரெண்டுமே ரொம்ப கொழுப்புகளை கொண்ட உணவு, அதிக கலோரிகளை கொண்டது. ஸோ ரெண்டையும் ஒரே நேரத்தில் எடுக்கிறதுனால வயிறு கனமாகும், கொலஸ்ட்ரால் அதிகரிக்கலாம், உடல் எடை கூடலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உடல் பருமன் பெரும்பாலானோருக்கு இருக்குது. அதுக்கு காரணமே இந்த மாதிரி அதிகமாக எண்ணெயில் பொரிச்சு வறுத்த உணவுகளில் சாப்பிட்றதுனால தான் உடல் எடை கூடுது. ஸோ நீண்ட காலமாக நீங்கள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய இதயம் பாதிக்கப்படும், அதாவது இதயம் ஆரோக்கியமாக இருக்காது. அதனால் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா சிக்கன் ப்ளஸ் கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க. இது மிகவும் பொதுவான ஒரு தவறாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெவியாக ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட உடனே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதாவது அந்த சாப்பிட்ட உணவு செரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. ஆனால் அது ரொம்பவுமே தவறானது. ஏன்னா கூல்ட்ரிங்க்ஸில் அதிக அளவில் சர்க்கரை, அதிக அளவில் குளிர்ச்சி கொண்டதுனால இது செரிமானத்தை மெதுவாக்க தான் செய்யும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா செரிமானம் வேகமாகும் அப்படின்னு நினச்சி கூல்ட்ரிங்க்ஸை கொடுக்குறாங்க.
சிலருக்கு இதனால் வயிறு உப்பசம் ஏற்படும், வாய்வு பிரச்சனை ஏற்படும், அசிடிட்டி ரிஃப்ளக்ஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு சிறந்த மாற்று என்னென்னா, வெதுவெதுப்பான ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா அந்த வெதுவெதுப்பான ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு செரிமானம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா மோர் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது 7up, கொக்கோ கோலா, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஆபத்து தான் கொடுக்கும். அடுத்து நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, சிக்கன் ப்ளஸ் எக்ஸசிவ் ஆல்கஹால் தாங்க. சிக்கனுடன் மது அருந்துறது மிகவும் பொதுவான பழக்கமாயிடுச்சு. ஆனால் இது உடலுக்கு கூடுதலான சுமையை தருது. காரணம் என்னென்னா, ஆல்கஹால் வந்து கல்லீரலை பாதிக்கும். சிக்கன் வந்து அதிக புரோட்டீன் இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து எடுத்தால் செரிமான சுமை வந்து அதிகரிக்கும். இதனால் கல்லீரோட வேலை வந்து அதிகமாகி கல்லீரல் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். கல்லீரல் பழுதடைய ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட காலமாக இதையே நீங்கள் பின்பற்றிட்டே இருந்தால் கொழுப்பு கல்லீரல் வர ஆரம்பிச்சிடும், செரிமான கோளாறுகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும், உடல் பருமனும் வர. அடுத்து நம்ம 6ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, சிக்கன் ப்ளஸ் ஸ்வீட்ஸ் தாங்க. சிக்கன் சாப்பிட்ட உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குலோப் ஜாமுன், கேக்கு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்குவாங்க. இது சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை ஆகும்னா, சிக்கன் செரிமானம் ஆகிறதுக்கே நிறைய நேரம் எடுக்கும். அது மேலே அதிகமான இனிப்பை எடுத்தோம்னா பிளட் சுகர் வந்து திடீரென உயர ஆரம்பிக்கும். வயிறு கனத்த உணர்வு ஏற்படும், செரிமானம் ஏற்படுறதுல சிரமம் மாறணும். அதனால் எப்போவுமே சிறிது இடைவெளி விட்டுட்டு இனிப்புகளை சாப்பிட்றதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ ரொம்பவே நல்லது. ஒரு அரை மணி நேரமாவது கேப் விடணும். நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம அடுத்தடுத்து சாப்பிடும் பொழுது செரிமானம் ஆகிறதுல சிரமம் ஆகிரும். அடுத்து நம்ம 7ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, சிக்கன் ப்ளஸ் ப்ராசஸ்டு மீட் தாங்க. சிக்கன் கூட இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராசஸ்டு மீட் ஐட்டம்ஸ் நிறையவே சேர்த்து சாப்பிட்றோம். அந்த ப்ராசஸ்டு மீட்டில் சோடியம் அதிகமாக இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாகவே இருக்குது. இதனால் ரத்த அழுத்தம் வந்து உயரலாம், சிறுநீரக சுமையை வந்து அதிகரிக்கலாம். அதனால் யார் இதை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, பிளட் ப்ரெஷர் இருக்கிற நோயாளிகள் இதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கிட்னி நோயாளிகளும் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 8ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, சிக்கன் ப்ளஸ் அதிக காரம் இருக்கக்கூடிய உணவுகள் தாங்க. சிக்கன் ஏற்கனவே காரமாக தான் சமைக்கப்பட்டு இருக்கும். அது மேலே எக்ஸ்ட்ரா பிக்கல், எக்ஸ்ட்ரா சில்லி சாஸு, ஸ்பைஸியான சைடிஷ் இதெல்லாம் சேர்க்கும்போது என்ன பிரச்சனை ஏற்படும்னா, ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும், கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் ஏற்படும், நெஞ்செரிச்சல் ஏற்படும், வயிற்றில் எரிச்சல் வந்து அதிகரிக்கலாம். அதனால் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. யாரெல்லாம் குறிப்பாக அதை தவிர்க்கணும்னா, வயிற்றில் அல்சர் இருக்கவங்க, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்பவுமே கவனமாக எடுத்துக்கிறணும், இல்லைன்னா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து ஒரு போனஸ் டிப்ஸுங்க. இது வந்து ஒரு தவறான சேர்க்கை. அது என்னதான், சிக்கன் சாப்பிட்ட உடனே, சிக்கன் இல்லைங்க எந்த ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட உடனே தர்பூசணி பழம் சாப்பிட்றத நம்ம தவிர்க்க வேண்டும். ஏன்னா சிக்கன் வந்து அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ், அந்த பழத்தில் வந்து தண்ணி பழத்தில், அதாவது வாட்டர்மெலன் ஃபுல்லாமே வந்து தண்ணி தான். ஸோ அது தண்ணி இருக்கிறதுனால வேகமாகவே செரிமானமாகும். இந்த சிக்கன் ரொம்பவே ஸ்லோவாக செரிமானம் ஆகும். ரெண்டுமே எடுக்கும்போது ஸ்டொமக் அப்செட் ஆகி சில பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இன்னுமே எந்த ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட உடனேமே இந்த தர்பூசணி பழத்தை உடனே சாப்பிடாதீங்க. ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. முக்கியமாக செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. சிக்கன் சாப்பிடும்போது பின்பற்ற வேண்டிய 5 நல்ல பழக்க வழக்கங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நல்லா வேக வச்ச சிக்கன்களை மட்டும்தான் சாப்பிடணும். பச்சையாகவோ இல்லை பாதி வேக வச்ச சிக்கன்களை சாப்பிட்றத தவிர்க்கணும். அடுத்து, காய்கறிகளுடன் சேர்த்து சாப்பிட்றது நல்லது. கேரட்டு, பீன்ஸு, ப்ரக்கோலி, முருங்கைக்கீரை போன்ற உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. 3வது விஷயம், போதுமான தண்ணீர் வந்து குடிங்க. அப்போ தான் செரிமானம் நல்லாவே இயங்க ஆரம்பிக்கும். 4வது, அளவாக சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிட்டா உங்கள் உடலுக்கு வந்து செரிமான சுமை ஏற்பட்டு செரிக்கிறதுல பிரச்சனை ஆயிரும். அடுத்த 5வது விஷயம், இரவு நேரத்தில் மிக அதிகமாக சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா இரவில் வந்து நீங்கள் சாப்பிட்டோன்னா தூங்க தானே செய்வீங்க. அப்போ செரிமான சிக்கல் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டான உணவுகளை இரவில் சாப்பிடுங்க.
நண்பர்களே, இந்த உணவுச் சேர்க்கை அனைவருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அர்த்தமில்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏற்படும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்வாகும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருடைய நலனை பொறுத்தும் மாறுபடும். ஸோ வருமுன் காப்பதே சிறந்தது. இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம பார்த்த இந்த உணவுகளை தவிர்த்து சாப்பிடுங்க. நல்ல ஆரோக்கியமாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.